பேச சொல்றேங்க. புண்ணியகுடி சார், உங்க மகன் உங்களை போன்ல கூப்பிடுறாரு. எனக்கு போனா? ஹலோ ஹலோ டேட், நான் தான் சுதா பேசுறேன். என்னப்பா இது? என்ன காரியம் பண்ணிட்டேன்? யாரோ ஒரு பொண்ணு இங்க வந்து சந்தர்ப்பவசத்தால ஒரு பொண்ணுகிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன். ஆனா காசை கொடுத்து கருவு கலைச்சிட்டேன். அந்த கூட்டம் அங்க இருக்குன்னு தெரியும். அவங்களை எப்படியாவது அனுப்பிச்சிருங்க. புண்ணியோட வெளியே போ. சம்பந்தி, நீ எனக்கு சம்பந்தியா? போய் வழியா. உன் மகனோட யோகியதை அவனே போன்ல சொல்லிட்டான். பாவம், இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காம உன் மருமகளா ஏத்துக்க. என் பொண்ண ஒரு அயோக்கியனை கொடுக்க நான் தயாரா இல்ல. யோ கண்ணா, என்ன அவமானப்படுத்திட்டல? நீ சொல்லித்தான் அந்த குப்பத்து பொண்ணை என் மருமகளா ஏத்துக்கணுமா? மரியாதையா இந்த பொண்ணை உன் மருமகளா ஏத்துக்கல என்னையா பண்ண முடியும்? உன் மகனுக்கு எவன் பொண்ணை கொடுத்துறான் நான் பாத்துறேன். பாப்போமா? பாப்போம். போய, என் பையன் லத்தான ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவளை கட்டி வச்சுட்டு போறேன். என் மக அளவுக்கு அவ ஈடாகுமாயா? என் மருமக கால் தூசு கூட வர மாட்டா. அவளை கல்யாண கட்டத்துக்கு போறவு அவ குடும்பமே உன் வீட்டுலதான் வந்து டாரா போடும். அதான் நடக்காது. லதாவை என் பையனை கட்டி வச்சதுக்கு அப்புறம் அவ குடும்பத்துல இருந்து ஒரு காக்கா கூட வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். லதாவை கண்ணாலம் கட்டிக்க நான் விட்டுருவேன் ஐயா. என்ன பயமுறுத்துறியா? ஆமா. பாப்பமா? இப்ப சொல்றேன், லதா தான் எனக்கு மருமக. முடிஞ்ச கல்யாணத்துல நிறுத்திப்பாரு. வரையா அச்சி தள்ளு. இன்னைக்கு உங்க பிறந்த நாள், வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஸ்வீட் சாப்பிடுங்க. ஒரு கூட்டுல ரெண்டு கிளிதான், அந்த ரெண்டுல ஒண்ணு தனிதான். கூட்டுல ரெண்டு கிளிதான், அந்த ரெண்டுல ஒண்ணு தனிதான். நிக்காமத்தா வெண்ணிலா தெக்காலதான் போகுது, ஊடாலதான் வாடையும் சூடாகத்தான் வீசுது. நேத்து தோரம் ஒரு கூட்டுல ரெண்டு கிளிதான், அந்த ரெண்டுல ஒண்ணு தனிதான். கூட்டுல ரெண்டு கிளிதான், அந்த ரெண்டுல ஒண்ணு தனிதான். பன்னீரிலே ஆடும் பூவு வெந்நீரிலே ஆடுமா, தண்ணீரிலே ஓடும் ஓடும் கண்ணீரிலே ஓடுமா. காலந்தான் சொல்லணும், காயந்தான் ஆறணும். மழை நீர் பொழிஞ்சா பயிர்தான் பொழைக்கும், இடி இடிச்சா மழை அடிச்சா சுகந்தான். கூட்டுல ரெண்டு கிளிதான், அந்த ரெண்டுல ஒண்ணு தனிதான். கூட்டுல ரெண்டு கிளிதான், அந்த ரெண்டுல ஒண்ணு தனிதான்.
கட்டானத்தான் தேடுது, கொட்டாமத்தான் மேளம் ஒண்ணு கூடத்தில வாடுது, எங்கேயோ நோவுது, ஏதேதோ ஆவுது, இழுத்தா மூச்சு அனலா போச்சு, இணைஞ்சிடத்தா துணை வருமா வருமா, கூட்டுல ரெண்டு கிளிதா, அந்த ரெண்டுல ஒண்ணு தனிதா, கூட்டுல ரெண்டு கிளிதா, அந்த ரெண்டுல ஒண்ணு தனிதா, ஏறிக்காமத்தா வெண்ணிலா தெக்காலதான் போகுது, ஊடாலதா வாழையும் சூடாகத்தா வீசுது, நேத்து தோரம் ஒரு கூட்டுல ரெண்டு கிளிதா, அந்த ரெண்டுல ஒண்ணு தனிதா, கூட்டுல ரெண்டு கிளிதா, அந்த ரெண்டுல ஒண்ணு தனிதா. ஆமாங்க, சேரி பொம்பளையா வந்து நாடகம் ஆடி சுதாலதா கல்யாணத்தை நடத்தி வச்சதே இந்துமதி தானா, வாழ்டுபாய் கண்ணையும் சொன்னாங்க. கடங்காரன் நாயே, நான் செத்தா கூட ஞாயிற்றுக்கிழமை தான் சாகணும்னு நினைக்கிறவன்டா. ஏங்க? அப்பதான் என் ஃபேக்டரியில வேலை பார்க்கிற லேபர்ஸ்க்கு லீவ் கொடுக்காம இருக்கலாம். இல்ல என்னங்க, அப்பேற்பட்ட எனக்கே ஒருத்தி தண்ணி காட்டுறான்னா அவளை நான் சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? அதே வார்பாய கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவனை இங்க கூட்டிட்டு வா. நான் சொல்ற மாதிரி இதே மருந்த வாங்கி அங்க மாத்தி வச்சிரு. அப்படி மாத்திட்டு ஓ ஸ்டேட்டஸ நான் மாத்தி காட்டுறேன். எத்தனையோ பேருடைய உயிர் போயிடுமாங்க. அறிவு கட்டவனே, ஒருத்த செத்தாதாண்டா இன்னொருத்த வாழ முடியும். சொல்றத செய். நீ இன்ஜெக்ஷன் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் ஃபிட்ஸ் இந்த மாதிரி துடிக்கிறாங்கடி. மை காட், ஐம் சாரி இந்துமதி, உன்னை வேலை விட்டு போ சொல்றதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. டாக்டர், என்ன வேலையை விட்டு போக சொல்லாதீங்க. வாழ்க்கையில எனக்கு எந்த பக்கமும் நிம்மதி இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் நோயாளிகளுக்கு சேவை செய்யறதுதான். தயவு செஞ்சு அதையும் இல்லாம பண்ணிடாதீங்க டாக்டர். உன்னுடைய கவனக்குறைவால எத்தனை உயிர்கள் போயிருக்கும். இந்த நர்சிங் ஹோம்க்கு வர இருந்த கெட்ட பெயரை எப்படி ஆண்டவன் தான் காப்பாத்திருக்கான். டியூட்டியில நான் எவ்வளவு சின்சியர்னு உங்களுக்கு தெரியுமில்ல டாக்டர். அந்த பாட்டில் இங்க எப்படி வந்ததுன்னே எனக்கு. எப்படி வந்தான்னு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னால அது என்னன்னு செக் பண்ண வேண்டியது டியூட்டி இல்ல. இனிமே நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் டாக்டர். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. No, you may go. நர்சம்மா, சௌக்கியமா? நான் தான் புண்ணிய கோட்டி BA. வேலை போயிடுச்சாப்பா? அது எங்க வேலைதான்ப்பா. இவ புருஷன் எழுதி கொடுத்த ஒப்பந்தம் என்ன? அதாவது வேலை போனாலோ இல்ல ராஜினாமா பண்ணாலோ நான் சொல்ற இடத்துல பாப்பா வேலை பார்க்கணும்ப்பா. இடத்த நான் சொல்றேன். இந்த கடங்கார நாய அங்க வந்து வேலை பார்க்க சொல்லு. சரிப்பா. வரட்ட நல்ல. லதா, நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்காரி வந்திருக்கா. சம்பளம் பேசிக்கோ. ஓகே மாமா. மாமா, இவங்க வேலைக்காரி இல்ல, என் அண்ணி. ஓ அண்ணியா? அடடா, தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா மாட்டு தொழுவத்தை கழுவ சொல்லிருப்பனே. என்ன நீ இதெல்லாம்? எனக்கு வேலை போயிடுச்சு. அவருக்கு எழுதி கொடுத்த நிபந்தனைப்படி இங்கே வேலைக்கு வந்துட்டேன். Dad, this is too much. மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது இதயம் வேணும். இதயத்தை கொஞ்சம் திறந்தா அது வழியா படமா தப்பிச்சு வெளியே ஓடி போயிடுண்டா. ஏய் கடங்கார நாயே,
வாங்க. இந்த வீட்டுல நீ செய்யற வேலையை பார்த்து 5ஓ 10ஓ சம்பளம் போட்டு கொடுக்க சொல்றேன். இனிமே எனக்கு நீதான் எடுபடி. சரிங்க ஐயா. இந்து, நீ இதை ஈஸியா எடுத்துக்காத. சட்டப்படி அந்த அக்ரிமெண்ட் செல்லாது. எனக்கு தெரியும், ஆனா என் சபதம் ஜெயிக்கணுமே. சக்கரை வியாதிக்கு பாகக்காய் ரொம்ப நல்லது. அது மாதிரி தான் இதுவும். ஐயா, ஐயா இல்லீங்களா? என்ன விஷயம்? ஐயா கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், வட்டி கொடுக்க முடியல, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. மாமா எங்க? குளிக்கிறாரு. ஐயா குளிக்கிறாரு, ஏன் வட்டி பணம் கொண்டாடலன்னு கேட்டாரு. வருமானமே இல்லம்மா. வட்டி கொடுக்க முடியாதவங்க எல்லாம் ஏன் கடன் வாங்குறீங்க, கடன்கார நாயே? அப்படின்னு நான் சொல்லல, ஐயா கேட்பாரு. சபாஷ். 10 வட்டிக்கு கடன் வாங்குறவன் எப்படி நீ முதல்ல திருப்பி கொடுக்க முடியும்? இப்படி எல்லாம் இல்லாதவங்க வயித்துல அடிக்கிறது பாவம். ஏமா லதா, உன் மாமா இதெல்லாம் யாருக்காக செய்யறாரு? இத்தனை சொத்து உங்க வாரிசுக்கு தானே. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அந்த பாவம் என் பிள்ளைங்களுக்கு வந்து சேரவே வேண்டாம். அப்படின்னா இந்த வட்டி குட்டி எல்லாம் வேணான்னு சொல்றேன். ஆமா ஆமா, இத பாருப்பா, நீ வட்டியும் கொடுக்க வேணாம், முதலும் கொடுக்க வேணாம், நீ போ. என்னது? நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்மா. நன்றி. உங்களுக்கு இல்லம்மா, அவங்களுக்கு. ஏமா வட்டி வேணான்னு நீ பாட்டுக்கு சொல்லிட்ட, மாமா கேட்டா யார் பதில் சொல்றது? நான் சொல்லிக்கிறேன். லதா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அண்ணி, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. இந்த வீட்டுக்கு நான் எஜமானி, எனக்கு எல்லாம் தெரியும். லதா, லதா, இந்த வேலை எல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ. இது என் பிசினஸ். ஊர்ல காது கொடுத்து கேட்க முடியல, உங்களை பத்தி கேவலமா பேசுறாங்க. அந்த அவமானம் எங்களுக்கும் தானே. ஏங்க, அதுக்காக ஏன் இப்படி சோப்பு நுரையில முண்டாசு கட்டிட்டு இருக்கீங்க? முழுசா முழுகிட வேண்டியது தானே. தலைய முழுகிட வேண்டியதுதான். அலமேலு திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன விட்டுட்டு நீங்க துபாய் போறீங்களா? நான் ஏன் துபாய் போகணும்? நம்ம நாட்டுல இல்லாத வேலையா? Is there any guide available here? ஐ எம் கைடு. என்னங்க சும்மாரு, கைடு வேலை வந்திருக்கு. உங்களுக்கு என்னங்க தெரியும்? உனக்கு என்ன? நான் எதை சொன்னாலும் அவன் தலையாட்ட போறான். அவனுக்கு தமிழ் புரியாது, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. எல்லாம் சரியாயிரும். ஐ எம் கம். யூ சிட். ஹலோ, glad to meet you. I am கைடு. Name? இந்தியா. Your name? சவுத் இந்தியா. No, your name. My name? Loknathan. What does it mean? Lok, world. Nathan, husband. World husband. உலக புருஷன். Oh. Yes, come on. First you see. That's it. Come on. What are they? Varade. Gateway of India. Gateway of India? Ah. I thought it was Bombay. This is Madras Gate. Madras Gate? Total 3 gate. 3 gate? 1 Bombay Gate. Oh. 2 Madras Gate. Uh-huh. 3 Trichy Toll Gate. Oh. நீ இப்படியே ரயில்வே கேட் ஏறி போ. உயிரை வாங்க வரடே. What is this? Very nice. திருப்பதி ஏழுமலையான். Oh. Why the leg like that? அம்மா, ஒரு மலை ஏறினாலே கால் வலிக்குது. இவர் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக Oh. டெய்லி 7 மலை ஏறி இறங்குறாரா? வழி தாங்க முடியாம ஒத்த கால நிக்கிறாரு. Oh. Give money. I am guide. You guide? Yeah. Oh. Thank you for your service. Thank you. Ah. Very nice your hair. ஏரி காத்த பெருமாளுக்கு விசேஷம். நிதி வசூல் பண்ண வந்திருக்கோம். சொல்லி தரப்படாது, அள்ளி தரணும். இங்கயா? ஐயா வேற ஊர்ல இல்ல. ராமாயண பூர்த்தியானத்துக்கு வந்தோம். ஒண்ணும் தரல. கணபதி ஹோமம்னு வந்தோம். ஒண்ணும் தரல. மகாபாரத ஜெபம்னு வந்தோம். ஒண்ணும் தரல. இப்போ அதே பதில் தான். ஒண்ணும் இல்ல. நீங்க போயிட்டே இருக்கலாம். உங்க நல்ல எண்ணத்துக்கு நீங்க அடியோட நன்னா இருக்கணும். அப்பா, எங்க போனாலும் இப்படி இடைஞ்சல். கொஞ்சம் இருங்க. போங்க போங்க. தனக்கோடி, அம்மா. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அது உங்களுக்கு நான் டொனேஷன் தர சொல்றேன். கோயிலுக்கு தராம வேற எதுக்கு தரது? ஒரு 1000 ரூபாய் எழுதிக்கங்க. 1000 ரூபாவா? ஐயோ. லதா, உன் இஷ்டத்துக்கு பண்ணாத. மாமாவை எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்க. மாமாவை கேட்கறதுக்கு அவர் என்ன ஊர்லயா இருக்காரு? அப்போ உன் புருஷனையாவது கேட்டுக்கமா. That's good. என்னங்க? என்ன லதா? இவ்வளவுதானா? ஒரு நல்ல காரியத்துக்கு 1000 ரூபாய் தானா? ஒரு 10,000 ரூபாய் கூட. 10,000? டேய் சுதா, குடுக்காத.
என்னடா இதெல்லாம்? என்ன டாட் நீங்க ஊருக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, இங்க இருக்கீங்க? மண்ணாங்கட்டி யாரை கேட்டா 2 பேரும் நிதி கொடுக்கறதா முடிவு பண்ணீங்க. ஒரு வேலைக்காரி மாமாவை கேட்டு செய்யுங்கன்னு சொல்ற, அந்த பொறுப்பு மருமகளுக்கு வேண்டாம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க, உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குது. இதுல எல்லாம் என்ன மாமா தப்பு? கேவலம் ஒரு 1000 ரூபாய் தர்மம் கொடுத்தா என்ன? இதுக்கெல்லாம் உங்களை கேட்கணும்னு எதிர்பார்க்கறது தப்புங்கறியா? ஆமா. டாட் போங்க. என்னடா என்ன? ஏன் இவ்வளவு அரைஞ்சிக்க? இது என்ன கேள்வி? வீட்டுக்கு பெரியவரு, அவரை மதிக்கலன்னா எப்படி? நீ யார் பேசுறதுக்கு? இப்படித்தான் நல்லது சொன்னா எல்லாருக்கும் கோபம் வந்துரும். இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருங்க, இல்ல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்து வீட்டை விட்டு வெளியே போற நிலைமை. ஐயோ ஐயோ, பொட்டியோட வந்துட்டாளே, என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. வாங்க போலாம். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. போட்டோம். ஐ டோன்ட் கேர். எஸ், ஈவன் ஐ டோன்ட் கேர். என் ஒய்ஃபோட பிரஸ்டீஜ் தான் எனக்கு முக்கியம். என்னால உழைச்சு சாப்பிட முடியும். இந்த சின்ன விஷயத்தை நீங்களும் பெருசுபடுத்திக்கிறீங்க, அவங்களும் பெருசுபடுத்திக்கிறாங்க. அப்புறம் உண்மையிலேயே வீட்டை விட்டு போயிட போறாங்க. போய் தொலையட்டும், போய் தொலையட்டும். ஓகே வலதா. இன்னைக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல போய் ஓன அழுது போல இருக்கு. ஒரு அரை நாள் லீவ் கொடுங்க. பா பா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்ல 5 வருஷ கான்ட்ராக்ட்ல லண்டன் போறேன். அதுக்காக ₹1,00,000 அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதுல புண்ணிய கோடி கடன் அடைக்கிறதுக்காக 75,000 ரூபாய் டிராஃப்ட் எடுத்து அனுப்பியிருக்கேன். இந்தாங்க மாமா 25,000 ரூபாய். நீங்க ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணிக்கீங்க. போஸ்ட். என்னமா லெட்டர்ல? அத்தை, மாமா நாளைக்கு அவர் விடுதலையாகி வராரு. அப்படியா? ஹலோ. என்ன முதலாளி, சௌக்கியமா? யார் பேசுறது? நான் தான், உங்க வீட்டு வேலைக்காரி இந்து. என்ன விஷயம்? உங்ககிட்ட என் புருஷன் பட்ட கடனுக்கு ஒரு டிராஃப்ட் எடுத்து அக்கவுண்ட் பே போட்டு அனுப்பியிருக்கேன். எப்படி வசதி? எங்க ப்ரோ நோட்டை போஸ்ட்ல அனுப்புறீங்களா இல்ல நேரடியாவே கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? திமிரா? திமிருதா? எந்த பொண்ணை நீங்க வேண்டாம் நீங்களோ அதே பொண்ணை உங்க மருமகளா ஏத்துக்க வச்சேன். என்கிட்ட இருந்து என் புருஷனை பிரிச்சு என்ன வேதனைப்பட வச்சீங்க. அதுக்கு பதிலா உங்க பையனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்களை வேதனைப்பட வச்சேன். கடங்காரன் நாய, கேவலம் ஒரு பொம்பளை. ஒரு பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆளுங்க வர போறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு என் புருஷன் 11 மணிக்கு விடுதலையாகி வராரு. அதுக்காக முத்தாளம்மன் கோவில்ல இன்னைக்கு பொங்கல் வைக்க போறேன். கவலைப்படாதீங்க, பிரசாதம் அவசியம் அனுப்புறேன். கடங்கார நாயே. என்ன முதலாளிப்பா? இன்னைக்கு 11 மணிக்கு ராஜேஷ் ஜெயில இருந்து விடுதலையானான். அவனை எப்படியாவது கலைச்சிட்டு வந்து அடிச்சு உடைச்சு முத்தாளம்ம கோயிலுக்கு இழுத்துட்டு வா. அவன் கண் முன்னாலே அவன் பொண்டாட்டி இந்துமதிய. உள்ள போப்பா. என்ன அப்படி பாக்குற? கன்னி பூஜை பிரசாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் பணத்தை தான் தொட்டுருக்கேன். என் பொண்டாட்டியை தவிர வேற யாரையுமே தொட்டதில்லை. இப்போ ஒரு தடவை உன்னை தொட்டு அணைச்சுக்கிட்டுமா? எங்கடி இன்கம் டாக்ஸ் அங்க மாட்டி விட போறேன்.
எல்லா பத்திரத்தையும் இந்த பெட்டியில கொண்டு வந்திருக்கேன். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்நேரம் உன் புருஷன் விடுதலை ஆயிருப்பான். அவனை அடிச்சு உதைச்சு இங்க எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். ஏய், இது வரைக்கும் உனக்கு முதலிரவே நடக்கல. உன் புருஷன் வரட்டான். அவன் கண் முன்னாலே நம்ம 2 பேருக்கு முதலிரவு.
இருந்துடா போ 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 போடா. இந்துவுக்கும் ராஜேஷுக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, நமக்கு பெஸ்ட் நைட். 4-5 மாசம் சும்மா இருந்ததுக்கு இன்னைக்கு ஜமாச்சுன்னு மச்சான். ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட். அசத்து போ. மனைவி வந்த நேரம். நோயாளிங்க கிட்ட பொறுமையா இருந்த மாதிரி என் அண்ணன் கிட்டயும் பொறுமையா இருந்துராதீங்க. தூள் கலப்படும். ஸ்வீட் நைட். மனைவி வந்த நேரம் நல்ல வாழ்வு வந்து சேரும். மனைவி வந்த நேரம் நல்ல வாழ்வு வந்து சேரும். வீடுதான் விளங்கிட தாரம் தானே ஆதாரம். ஓ, மனைவி வந்த நேரம் நல்ல வாழ்வு வந்து சேரும்.